ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். நம்ம எஸ்கி குயின் சேனலில் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ ரொம்பவே சாரி, கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ இதே ஒரு சூப்பரான ஒரு பயோட்டின் லட்டு தான் நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து பயோட்டின் லட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். பயோட்டின் லட்டு வந்து நம்மளோட ஸ்கின்னு, ஹேரு, அப்புறம் நெயிலெல்லாம் சில பேருக்கு பிரேக் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் சரியாகணும் அப்படின்னா நமக்கு வந்து பயோட்டின் லட்டு வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ஸ்கின்னு ரொம்பவே க்ளோவிங்காக, நம்மளோட நெயில்ஸ் எல்லாம் பிரேக் ஆகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கெட்டே போகாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட வச்சு சாப்பிட்லாம். வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே ஹைஜீனிக்கானது. 40 வயசு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும், நெகம்லாம் வந்து நுணுங்கி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சத்து குறைபாடுனால தான். 25 ஏஜ் வரைக்குமே நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட உடம்புல வந்து எல்லா சத்துமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட விட்டமின்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதோட லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுனால கால்சியம் சத்துமே ரொம்பவே குறைவாக இருக்கும். ஸோ அதுவுமே இது கொஞ்சம் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த லட்டில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய அயன், கால்சியம், ப்ரோட்டீன் இதெல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னு, ஹேரு, நெயில்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக ஒரு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஃபேஸ் பேக்கு, ஹேர் கேர் இந்த மாதிரி வெளியில் பண்ணிக்கிறோமோ இன்டேக் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. இது பார்த்திங்கன்னா பூசணி விதை. ஸோ பூசணி விதையில் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒமேகா 3 வந்து அதிகம். இது நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 கிராம் ஒரு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன், ஆலிவ் விதை. அதுக்கப்புறம் 50 கிராம் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 50 கிராம் வால்நட் எடுத்திருக்கேன், 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாதாமை வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும். பாதாமில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஆன்டி ஏஜிங் ஆகாமல் இருக்கிறதுக்கான உள்ள சத்துக்கள் ஃபுல்லாகவே இதில் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னு நல்லா க்ளோவாகவும் யங்காகவும் இருக்கிறதுக்கு பாதாம் ரொம்பவே பாதாமை வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலையை வந்து தோல் எல்லாருமே வந்து இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தோலோடு தான் யூஸ் பண்ணுறோம். தோலில் வந்து என்ன இருக்குன்னா கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து நல்லா வறுத்துட்டு நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸையும் பூசணி விதையையும் ஒன்றா வந்து நான் லைட்டாக வந்து வறுத்துட்டு, ரொம்ப வறுக்கிறதுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். ஸோ வறுத்து இதையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸையுமே அதே மாதிரி சும்மா லைட்டாக போட்டு வறுத்துட்டு அதையுமே அதோட கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து துருவன தேங்காய், இதை வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது இப்படி பண்ணணும் அப்படின்னா தான் இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம வச்சு சாப்பிட்றதுனால அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி 2 வெல்லம் நான் எடுத்திருக்கேன். 2 வெல்லம் நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி அதில் வந்து நான் கேழ்வரகு மாவை ஏற்கனவே வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வறுத்து எடுத்து தான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்து நல்லா ஒரு 2 minutes இதிலே சிம்லேயே வச்சு குக் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கி அதோட வந்து நம்ம நட்ஸ் பவுடரையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கோக்னட் வந்து ட்ரை கோக்னட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து இதை போட்டு டிப் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பயோட்டின் லட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குமே இது வந்து ரொம்ப நல்லது, ரொம்பவே ஹெல்த்தியானது இது வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸு, பியூட்டி டிப்ஸு எல்லாமே நம்ம சேனல்ஸில் வந்து 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்